தினமலர் நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த மேதின வாழ்த்துக்கள். சினிமா என்ற இந்த அற்புத ஊடகத்தின் மீது எனக்கு ஏற்பட்டு போன காதல் காரணமாக, வெறி பிடித்த ஒரு காதல் காரணமாக, சினிமாவையே என்னுடைய வாழ்க்கை நெறியாக ஏற்றுக்கொள்வது என்று நான் முடிவு பண்ணியிருந்தேன். அந்த தெளிவு என்னுள் ஏற்பட்டது. முதல் வேலையாக அமெரிக்காவில் இருக்கக்கூடிய சினிமா கற்றுக் கொடுக்கும் சர்வகலாசாலையான யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, அந்த சர்வகலாசாலைக்கு நான் அப்ளிகேஷன் போடுகிறேன். அங்கிருந்து எனக்கு பதில் வருகிறது, செலக்டட் என்று சொல்லி. ஆனால் அவர்கள் அங்கு படிப்பதற்கு ஆகும் தொகையோ என்னால் கொடுத்து மாளாது. அவர்கள் திருப்பி ஒரு கடிதம் எழுதுகிறார், செலெக்ஷனுக்கு நன்றி, ஆனால் உங்கள் தொகை என்னால் கட்டுப்படி ஆகாது என்று. அங்கிருந்து அட்மிஷன்ஸ் ஆஃபீஸர் ஒன் மிஸ்ஸஸ் பிரசில்லா ஜோன்ஸ் ஆஃப் UCLA, அவங்க எனக்கு ஒரு லெட்டர் போடுறாங்க, உங்களுக்கு வேண்டியது தொழில் முறையான கல்வி, சினிமா தொழில் முறையான கல்வி. யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியாவில் கொடுக்கப்படுவது சினிமா தொழில் முறையான கல்வி அல்ல, அது ஒரு டிகிரி. எனவே உங்களுக்கு மிக அருகாமையில் உள்ள பூனா, இந்தியாவில் உள்ள பூனா என்ற நகரத்தில் ஒரு திரைப்பட கல்லூரி தொடங்கியிருக்கிறார்கள். அந்த திரைப்பட கல்லூரி உங்களுக்கு மிகவும் உகந்ததாக இருக்கும் என்று அந்த அம்மா எனக்கு எழுதியிருந்தார்கள். உடனடியாக நான் பூனா திரைப்பட கல்லூரிக்கு அப்ளை பண்ணுகிறேன். அப்ளை பண்ணும் பொழுது நான் டைரக்ஷன் துறைக்கு அப்ளை பண்ணியிருந்தேன். ஏனென்றால் சினிமா இயக்குவதே என்னுடைய முதல் நோக்கமாக இருந்தது, ஒளிப்பதிவு அல்ல. தெரிந்தோ தெரியாமலோ அந்த அப்ளிகேஷன் ஃபார்மோடு நான் எடுத்த சில புகைப்படங்கள், அந்த புகைப்படங்கள் சில அமெரிக்கன் ஃபோட்டோகிராஃபி பத்திரிகைகளில் பரிசு பெற்ற படங்கள். அந்த படங்களையும் இணைத்து அனுப்பியிருந்த காரணம், இந்த படங்களை பார்க்கும் பொழுது அவர்களுக்கு என் மீது ஒரு மதிப்பு அதிகமாகும் என்று நினைத்தேன். அந்த படங்களை அனுப்பியது தவறு என்று பின்புதான் எனக்கு பட்டது. ஏனென்றால் அந்த படங்களை பார்த்த அவர்கள் என்னை டைரக்ஷன் துறைக்கு தேர்வு செய்யாமல் ஒளிப்பதிவு துறைக்கு தேர்வு செய்திருந்தார்கள். டைரக்ஷன் துறை படிக்க வேண்டும் என்று ஆர்வத்தோடு அப்ளை பண்ணியவன் இந்த புகைப்படங்கள் காரணமாக ஒளிப்பதிவு துறையில் தள்ளப்பட்டேன். எனக்கு சுத்தமாக உடன்பாடு இல்லை. அந்த முதல் 3 மாதங்கள் ஒளிப்பதிவு துறையில் நான் இருந்த அந்த முதல் 3 மாதங்கள் எனக்கு ஒளிப்பதிவில் கவனம் செல்லவில்லை. பின்பு எனக்கு புரிந்தது, இங்கே பூனா திரைப்பட கல்லூரியில் எப்படியும் 3 வருஷம் இருக்கப் போகிறேன். ஒளிப்பதிவு துறையோடு சேர்த்து நான் விரும்பும் துறையான டைரக்ஷன், அதோடு கூட எடிட்டிங், நடிப்பு, சவுண்ட் ரெக்கார்டிங் எல்லாவற்றையுமே கற்றுக்கொள்வது தான் இங்கு சிறந்தது என்று எனக்கு பட்டது. இந்த 3 வருஷத்தையும் முழுமையாக நான் உபயோகப்படுத்தி கொள்ளப் போகிறேன். முழு சினிமாவையும் இங்கிருந்து நான் கறந்து கொள்ளப் போகிறேன் என்று நான் முடிவு பண்ணி கொண்டேன். எனவே ஒளிப்பதிவு துறையில் இருந்து கொண்டே டைரக்ஷன், ஆக்டிங், சவுண்ட் ரெக்கார்டிங், ஃபோட்டோகிராஃபி இது எல்லாவற்றையுமே படித்தேன். படித்து முடித்து என் ஊருக்கு திரும்பி போனதும் அங்கு மிக பிரபலமாக இருந்த ஒரு இயக்குனரோடு நான் வேலை செய்வதாக இருந்தது. அந்த சமயத்தில் தான் இங்கிருந்து செம்மீன் புகழ் ராமு கரியாட், டைரக்டர் ராமு கரியாட் எனக்கு ஒரு தந்தி கொடுத்திருந்தார். உடனடியாக இங்கே வா, எனது அடுத்த படம் செம்மீன் என்ற திரைப்படத்திற்கு அடுத்த படம், அதில் நீ வேலை செய்ய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன் என்று அவர் எனக்கு ஒரு தந்தி கொடுத்திருந்தார். செம்மீன் என்ற படத்தை நான் பார்த்திருந்தேன். அந்த காலகட்டத்தில் அது ஒரு அற்புதமான படமாக இருந்தது. அப்புறம் செம்மீன் என்கிற அந்த படத்தை பற்றி ஒரு மிகப்பெரிய ப்ளஸ் பாயிண்ட் என்னவென்றால்,
தென்னிந்தியாவில் இருந்து முதல் முறையாக அகில இந்திய ரீதியில் தங்கப்பதக்கம் வாங்கிய படம் அந்த செம்மீன் படம். அந்த இயக்குனர் என்னை கூப்பிடுகிறார். அந்த செம்மீன் என்ற படத்தின் ஃபோட்டோகிராஃபர் பிரபலமாக நான் வணங்கும் ஒரு ஃபோட்டோகிராஃபராக இருந்த மார்க்கஸ் பாட்லே. அந்த காலகட்டத்தில் வந்த விஜயவாகினி படங்கள், மிஸ்ஸியம்மா, பாதாள பைரவி போன்ற படங்களை ஒளிப்பதிவு செய்தவர். அற்புதமான ஒரு மேதை, ஒளிப்பதிவு மேதை. அவருக்கு உதவியாளனாகத்தான் நான் இங்கே அழைக்கப்படுகிறேன் என்ற சந்தோஷத்தோடு நான் இங்கே வந்தேன். இங்கே வந்த பின்புதான் எனக்கு தெரிந்தது, மார்க்கஸ் பாட்லேக்கு உதவியாளராக நான் அழைக்கப்படவில்லை. அவர் ராமு கரியாட்டுடைய அடுத்த படத்தின் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியாக நான் அழைக்கப்பட்டிருந்தேன் என்கிற விஷயம் இங்கே வந்ததுக்கு பிற்பாடு தான் எனக்கு தெரிந்தது. அப்படியாக தொடங்கியது என்னுடைய ஒளிப்பதிவு வாழ்க்கை. கடலின் அக்கறை போனோரே காணா பொன்னினு போனோரே, கடலின் அக்கறை போனோரே காணா பொன்னினு போனோரே, போய் வரும்போழென்று கொண்டு வரும் கை நிறைய, போய் வரும்போழென்று கொண்டு வரும். இதில் ஒரு சின்ன விசேஷம் என்னவென்றால், நான் டைரக்டர் ஆஃப் ஃபோட்டோகிராஃபியாக ராமகரியாத்துக்கு வேலை செய்ய போகிறேன் என்று தெரிந்ததும் எனக்குள் ஒரு அதிர்ச்சி உண்டாயிற்று. காரணம், அதற்கு முன்பு ஒரு ஃப்ரேம் கூட நான் பூனா திரைப்பட கல்லூரியில் படிக்கும் காலத்தில் ஒரு ஃப்ரேம் கூட கலர் எக்ஸ்போஸ் பண்ணது கிடையாது. எங்களுடைய ப்ராக்டிக்கல் வகுப்புகள் எல்லாமே பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தன. என்னுடைய டிப்ளமா ஃபில்ம், நான் கோல்டு மெடல் வாங்கிய டிப்ளமா ஃபில்ம், அது கூட பிளாக் அண்ட் ஒயிட்டில் தான் இருந்தது. கலர் எனக்கு முழு தியரி தெரியுமே தவிர பூனா திரைப்பட கல்லூரியில் இருக்கும் பொழுது நான் கலர் ஒரு ஃப்ரேம் கூட எக்ஸ்போஸ் பண்ணியவன் அல்ல. அதை ராமகரியாட்டிடம் சொன்னேன். அவர் சிரித்து கொண்டே சொன்னார், பாலு, நான் உன்னுடைய பிளாக் அண்ட் ஒயிட் ஒர்க் பார்த்திருக்கிறேன். பிளாக் அண்ட் ஒயிட்டில் அவ்வளவு உன்னால் கொடுக்க முடியும் என்றால் கலரில் அதை விட பிரமாதமாக உன்னால் கொடுக்க முடியும் அப்படி என்று சொல்லியிருந்தார். எனக்கு நம்பிக்கை ஏற்படவில்லை. இப்படியாக தொடங்கியது என்னுடைய வாழ்க்கை, என்னுடைய சினிமா இந்த மண்ணில். புஷ்பகத்தோணியரை போனோரே நீங்கள் போய் 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 வரும்போது, மானச பொய்கையிலே மாயா தீபிலே மாட தாவினை கொண்ட தரமோ, பாதீரா பந்தலில் பஞ்சமி தளிகையில் தேவகன்னிகமாருடே கோமல் பூத்தாலி தராமோ. நான் ஒளிப்பதிவு செய்த முதல் படம் ஒரு மலையாள படம். ராமு கரியாட் இயக்கிய, ரிஷிகேஷ் முகர்ஜி எடிட் செய்த, படத்தொகுப்பு செய்த, வயலார் ராமவர்மா பாட்டு எழுதிய, சலீல் சௌத்ரி இசையமைத்த ஒரு படம். இந்தியாவின் மிக அற்புதமான கலைஞர்கள் அத்தனை பேரும் சேர்ந்து அவர்கள் பேரோடு என்னுடைய பேரும் சேர்த்து வரப்போகிறது என்ற எண்ணம் என்னுள் ஒரு பிரமிப்பை உண்டாக்கியது. இருந்தும் நான் அந்த படத்தை எனக்கு தெரிந்த வகையில் நான் ஒளிப்பதிவு செய்தேன். அந்த படம் முடிந்ததும் ஒளிப்பதிவுக்காக எல்லோரும் அதை வியந்து பாராட்டினார்கள். அந்த வருஷத்தின் மிகுந்த சிறந்த ஒளிப்பதிவுக்கான விருதையும் அந்த படம் தட்டி சென்றது. ஐந்து வருஷ காலம் கேரளாவில் தொடர்ந்து மலையாள படங்கள் ஒளிப்பதிவாளனாக மட்டுமே நான் பணியாற்றி கொண்டிருந்தேன். 71 முதல் 76 வரை. 76இல் நான் என்னுடைய முதல் படத்தை இயக்கலாம் என்ற முடிவோடு சென்னைக்கு வருகிறேன். சென்னையில் தான் இருந்தேன். பெரும்பாலான சமயங்கள் கேரளாவில் வேலை செய்து கொண்டிருந்ததால் கேரளாவிலேயே என்னுடைய இருக்கை அதிக நாட்கள் இருந்தது. சென்னைக்கு என்னுடைய முதல் படத்தை இயக்கலாம் என்று நான் முடிவு பண்ணி இருந்த பொழுது அந்த படத்தை அப்பொழுது இருந்த காலகட்டத்தில் அந்த படம் தமிழ் சினிமாவுக்கு
உகந்ததாக இருக்காது, தமிழ் ரசிகர்களுக்கு உகந்ததாக இருக்காது என்று நான் நினைத்தேன். காரணம், அந்த காலகட்டத்தில் கன்னடத்தில் காடு, கட்டஸ்ராதா போன்ற படங்கள் வந்து கொண்டிருந்த காலகட்டம் அது. என்னுடைய முதல் படத்தை, பச்சை தமிழனான நான், கன்னடம் ஒரு வார்த்தை கூட தெரியாத நான், என்னுடைய முதல் படத்தை கன்னடத்தில் போய் எடுத்தேன். இது பற்றி பலர் என்னிடம் கேட்கிறார்கள். எப்படி பச்சை தமிழனான நீ, கன்னடம் தெரியாத நீ எப்படி போய் இதை கன்னடத்தில் எடுத்தாய் என்னுடைய முதல் படம் என்று கேட்கிறார்கள். நான் அவர்களுக்கு சொன்னேன், அந்த காலகட்டத்தில் கன்னட or Tamil is not my language, cinema is my language ಎಂದು குறிப்பிಟ್ಟಿருந்தேன். ಆಗಲೇ ಸ್ತ್ರೀ ನಿಜವಾಗಿ ಸ್ತ್ರೀ ಅಂತ ಅನ್ನಿಸ್ಕೊಳ್ಳೋದು. ಪ್ರತಿಯೊಂದು ಹೆಣ್ಣು ಆ ದಿನಕ್ಕೆ ಎದುರು ನೋಡ್ತಿರ್ತಾಳೆ. ಸ್ತ್ರೀಗೆ ಪರಿಪೂರ್ಣತೆ ಬರೋದು ಆಗಲೇ. கோகிலா என்ற என்னுடைய முதல் படம் கன்னட மொழியில் இருந்தது என்று சொன்னேன். அந்த படத்தின் கதாநாயகன் கமலஹாசன், பச்சை தமிழரான கமலஹாசன். அதன் கதாநாயகி ஷோபா. ஷோபா ஒரு மலையாள பெண், மலையாளி என்பது உங்களுக்கு தெரிந்த விஷயம்தான். அந்த படத்தில் நடித்த இன்னுமொரு பெண், பிரதான பாத்திரத்தில் நடித்த இன்னுமொரு பெண் ரோஜா ரமணி, இன்னுமொரு நடிகை ரோஜா ரமணி. ரோஜா ரமணி ஆந்திராவை சேர்ந்தவர். இந்த கோகிலா என்ற படத்தில் தான் முதன்முறையாக மோகன் என்ற அந்த கன்னட இளைஞனை நான் ஒரு நடிகனாக அறிமுகப்படுத்தியிருந்தேன். மோகன் அங்கு கர்நாடகாவில் ஒரு வங்கியில் வேலை செய்து கொண்டிருந்தவர். அந்த வங்கிக்கு நான் ஒரு கணக்கு தொடங்குவதற்காக, டு ஓப்பன் an account, I had been to a bank and I saw this boy Mohan there and I asked him to come and work for me in my first film கோகிலா. அப்படியாக அறிமுகப்படுத்தப்பட்டவர் தான் மோகன். பிற்காலத்தில் பல தமிழ் படங்களில் அவர் பிரபலமான நடிகரானார். தட்ஸ் அபவுட் கோகிலா. ಗರ್ಭಿಣಿ ಸ್ತ್ರೀ ಪ್ರಕೃತಿಯ ವರ. ನಾವು ಬಸರಿ ಹೆಂಗಸರಲ್ಲಿ ತಾಯಿನ ಕಾಣ್ಬೇಕು ಕಾಣೋ. ಬಸರಿ ಹೆಂಗಸರಲ್ಲಿ ತಾಯಿನ್ ಕಾಣಬೇಕು ಅಲ್ಲ.